தங்கவோல 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 இப்போ எங்க மாதிரி தெரியும் எனக்கு திருக்கோளுக்கு போற பண்ணிய என்னம்மா அது ஐயா ஒரு ஜான் வயிறே இல்லாவிட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா ஒரு ஜான் வயிறே இல்லாவிட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா ஒரு ஜான் வயிறே இல்லாவிட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா இந்த ஒரு ஜான் வயிறே இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஏது கலாட்டா ஐதாமாவே இல்லாவிட்டா ஒரு ஓட்டில் ஏது நான் ஒண்ணும் பண்ணீங்க என்ன பண்ண நீ ஒண்ணு பண்ணு நீ அவன மேல ட்ரை பண்ண உனக்கு வராது நம்பர் வாங்கல அவன் என்னடா ஐயோ ஐயோ வார்த்தை நவக இருக்க மாட்டேதுடா கால மட்டும் அடிப்பா அப்ப எங்க அடிக்கிறா நாளைக்கு கெட்டியார ஆனமா வேணாமா மந்திரம் மந்திரம் போட்டு மந்திரம் போயிடுவான் என்னடா வாடா போறான் வாடா போறான் அப்படியே நின்னுகிற கூட்டு பையா வாங்க வாங்கியா ஒரு அடி வாங்க மாட்டேன் மாமா ஐயா அது தம்பி அடி வாங்கி வாங்கி வீந்து சுகமாக வாழ்ந்திருப்பாய்ப்பா ஆகட்டும் அமர்ந்திருக்காங்க பாத்தியா மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இப்ப சபைக்கு இந்த சிறுவர் ஒரு கோடி வணக்கம் என் விளக்கம் அந்த பாண்டு மன்னனுக்கு குந்தமாதேவி மாதாதேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் பிறந்தார். அவன் அடிச்சவனுக்கு எயிட் வந்துடும். பேசுறா பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி மாதாதேவி பிறந்த பிள்ளையோ ஐவர் ராஜாக்கள். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தாதேவிக்கும் மாதாதேவிக்கும் பிறந்த பிள்ளைகளோ ஐவர் ராஜாக்களே. தருமருக்கு நேர் இல்லையோ பீமஜானுக்கு நேர் இல்லையோ இந்த அர்ஜுனே
தர்மனுக்கு நேரிலையோ பீமசேன அந்த பீமசேனுக்கு நேரிலையோ இவர்தான் அர்ஜுனன். அர்ஜுனன் டேய் எனக்கு 11 நாமதயம் 32 அழகு அது எப்படி எனக்கு முன்னிலே பின்னழகு முதுகுலே மச்சராக பல்லிலே பரிசுவினை பாதத்தில் சந்தாமரை தோளிலே துளசி மாலை தொப்புள் அமரகலசம் நயன பார்வை ஏய் அப்பா 32 அழகு 11 நாமஜெயம் 32 அழகு முன்னிலே பின்னழகு முதுகுலே மச்சராக பல்லிலே பரிசுவினை தொப்புளே அமரகலசம் நாவிலே நட்சத்திரம் காதல் நயன பார்வை நயன பார்வை அது என்னடா ஒண்ணு புரியல என்ன கேட்டா அந்த நயன விழுப்பாருன்னா இன்னும் அதான் மேட்ரே இருக்குது. எப்படி எப்படி அது 1 மணி வரைக்கும் அவங்க ஊர் வந்து காத்துட்டு எதுக்கு இருக்கு நீ 1 மணி வரைக்கும் எதுக்கு இருந்த ஐயா ஏறி மீன் குத்தி விட்டாங்க ஐயா காவலங்க வந்தேன். நீ காவலுக்கு வந்த நீ ஏம்மா என் வீட்டு பக்கத்துல ஏறி இருக்குதேம்மா நாங்க எங்கன்னா தூங்கி கோட்டை வச்சு தூங்கிட்டே வச்சுக்க அசாம அந்த கேண்டியை மட்டும் பிடிச்சி போனா போவா அவன் சொல்றான் அவனை வந்து உதவாங்கிறான் அவனால வந்து உதவாங்கிறான் இல்ல மகாராஜா அது இருக்க நாமதயம் 32 அடி படைத்து பாரத போர் வீரன் இந்த அர்ஜுனன் விஜயன் சொல்லுகின்ற மொத்தம் நாமதயம் அது இருக்க என் பங்காளி இருக்காங்க அவங்க யாரும் பிறந்தார்கள் திருராஜ மன்னனுக்கும் சாந்தாரி அம்மனுக்கும் ஆக மொத்தம் 100 பிள்ளைகள். என்னடா வரம் போடலாம் 100 புள்ளன்றான். அந்த சில்லாட்டி மகனுக்கும் காந்தாரி அமைக்கும் காந்தாரிக்கு பிறந்தவர்கள் மொத்தம் 100 பேர். என்ன அப்படி ஒரு வேலையே இல்லையா? ஏஞ்சு உடனே பகல் புல்லா அதே மொத்தம் 105 பிள்ளைகள் பங்காளிகள். ஆமா அதுல 10 பேர் சாகக்கூடாது. யாரு 145 அவன் 140 என்ன சொல்ற குவார்டர் வேலை சொல்றான் 10 ஏத்திட்டாங்களே ஐயா அது இருக்க ஆனா என் பங்காளி இருக்கான் பார் துரியோதனன் அவன் பலவிதமான சூது செய்து பார்த்தான். என் மாமா கோபால கண்ணாருவால அவர் ராஜாவை தப்பித்து வந்து அவர் என்ன தெரியுமா செய்தான் அரக்கு மாலை கட்டினா அது என்னப்பா அரக்கு மெழுகு கொங்கல்யம் கடுப்பு கரவச்சி கந்தகம் நெருப்பு பொருள் சேகரித்து அரக்கு மாலை கட்டினா அது அரக்கு மாலை கட்டினானே தம்பி அரக்கு மாலை கட்டினா இந்த அரக்கு மாலை சூச்சி மித்ரா சித்தவால் சேர்ந்து வந்து அரக்கு மாலைக்கு அண்ணன் இருக்கிற பீமன் அவரே தீ வச்சு விட்டு எங்க அடைந்தார் இடுபாவனை தடந்து இடுமணம் அடித்து இடுமையா திருமணம் செய்தார் அவங்க அவங்களை அங்கே விட்டு எங்க சென்றார் 300 அடைந்தோம் 300 விடுத்து பாஞ்சால தாஸ் அடைந்தோம் பாஞ்சால தாஸ் அடைந்து வளையத வளைத்து மச்சூரி அறுத்து பாஞ்சாலிய கரம்படி தாழ்வா அந்த பாஞ்சால தாசத்துல அந்த வளையாத வளைத்து மச்சூரி அறுத்து அந்த பாஞ்சாலிய கரம்படித்தார். இவர் தாண்டா அர்ச்சனை பெருமா பாஞ்சாலிய கரம்படிக்கிறாரா பாஞ்சாலி நாட்டை கேட்டோம் நாட்டை கொடுக்க மறுத்தா ஈச்சங்காட்ட காமித்தா ஈச்சங்காட்ட அழித்து இந்திரபிரசவத்தை ஏற்பாடு செய்து சந்தோஷமா வாழ்ந்திருந்தோம். அப்படி வாழ்ந்திருக்க நேரத்தில் அதை பாரு என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜு சொர்க்கம் அடையவில்லை அப்படி மனதை நினைத்துக் கொண்டு ராஜசூயாகம் செய்தோம். அந்த ராஜசூயாகம் செய்த நேரத்தில் என்னுடைய பங்காளிகள் யார் துணிய முதல் ஜெகன் நகரை 100 பேர் ஓடி வந்தார்கள் அந்த ராஜசூயாகத்துக்கு. ஆனால் என்னுடைய மனைவி இருக்கிறார்
வியாபார் பத்தினி பாஞ்சாலி குடிந்து வரக்கூடாதா குருடன் மகளே அந்திக்கன் பெற்றது அத்தனையும் குருடன் அப்படின்னு பங்கப்படுத்தி அனுப்பிவிட்டார். அப்ப பார்த்தான் சண்டாள துரியோதனன், அவர் ராஜாக்கள் என்ன பங்கப்படுத்தி விட்டார்களே அப்படி மனதில் நினைத்துக் கொண்டு அவர் ராஜாக்களை வைத்து சூது பகடி ஆடி பத்தினி பாஞ்சாலியே 60ஆம் படி ஏற்றி மானப்பங்கம் செய்தான். ஆமா, மறுபடியும் என்ன கட்டளையிட்டான்? அடே ராஜாக்களே, உங்களுக்கு நாடு வேண்டுமானால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் நாட்டை தருவேன் அப்படின்னு துரியோதனன் கட்டளையிட்டான். அவன் வார்த்தைப்படியே முதல் வனம் என்ன வனம்பா? ஆமா, முதல் வனம் சூரியவனம். 12 வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவேன் கட்டளையிட்டான். முடித்துவிட்டு நாடு கேட்க போறாங்க. ஆமா, முதல் வனமா சூரியவனம். பார்த்தாருடைய தாத்தா வேதவியாசர் ஓடி வந்தார். அடியா இவர் ராஜாக்களே, ஒரு காலத்தில் பாரத போர் நடக்காமலும் போகலாம். அதனால் பரம கடவுளை கோரி தப செய்து பாஸ்தோத கனியும் சிலிமுது என்னுடைய தாத்தா வேதவியாசர் அப்படி உரைத்து வந்தேன். அப்ப யார் போவதால் பரம கடவுளை கோரி தப செய்ய? தர்மராஜ் போகலாம், வாங்கிட்டு வருவாரு. ஆனா தபம் செய்வாரு. அந்த பரம கடவுள் வந்து அத குடுக்கலாம், வெச்சி கொடுப்பாரு. ஆனா யாரோ வரவையில யாசகன்னு கேட்டா கொடுத்துருவாரு. ஆனா அந்த பீமம் போகலாம். ஆனா முரட்டு புத்திக்காரன் அந்த சிவபெருமான் வந்தா பாப்பாரு. இல்லன்னா கைலாய மலை தோல் கொடுத்து தூக்கி தவுடுபடி ஆகிடுவாரு. அப்புறம் நகுல அரிய பசங்க, சின்ன பசங்க. அப்ப யாரு திருமச்சாலியோ திருமத்தால் யார் என்றார்? தருமர் போலாம், தப செய்யலாம், பரமகடல் வருவார். ஓடி வந்தார்னா சிறுமுது பாசுபதனுக்கு கொடுப்பார். யாருன்னா யாசகன் கேட்டா கொடுத்துருவார். பீமம் போலாம், தப செய்வார். ஆனா பரமகடல் வந்தாதான் பாப்பார். வரவில்லை என்றால் அந்த கைல மலையை தோல் கொடுத்து தூக்குவார். நகுல சகோதரர் சின்ன பசங்க அப்படி மனதில் நினைத்துக் கொண்டு என்ன நியமித்தார்கள். ஆமா, என்ன நியமித்தோன்னே என் ஆணை பல்ல கழித்து விட்டு தங்கச்சி மல்லிகை எங்க தங்கரா? பரமகடவுளை கோரி தப செய்து ஆனா 90 அடி கம்பத்தை நாட்டி அதனால ஏன் தப செய்து அந்த பரமகடவுளை கோரி தப செய்கிறேன். அது எப்படி? அரவர மகா பரமகடவுளை கோரி தப செய்து பாஸ்வத கனியும் பெற்று வந்தேன். அப்படி வருகின்ற நேரத்தில் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கைத்து வந்து நாட்டை கேட்டோம். என் மாமா கோபாலகண்ணை விட்டு நாட்டு கேட்ட உடனே பார்த்தான் துரியோதனன். ராஜாக்களுக்கு நான் பாகத்தை கொடுப்பதா? நான் நாட்டை கொடுக்க மாட்டேன் அப்படி என்று துரியோதனன் உரைத்தான். அதுக்கு என்னுடைய மாமா கோபாலகண்ணன் உரைத்தார், துரியோதனா நீ நாட்டை கொடுக்கவில்லை என்றால் சண்டை ஏற்படும். உனக்கு சம்மதமா சண்டைக்கு அப்படி என்று என் மாமா கோபாலகண்ணன் உரைத்தார். அதுக்கு துரியோதனன் உரைக்கின்றான், கண்ணா இந்த கத்தி மணியில் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவனே இந்த நாட்டை ஆளட்டும் போ.
இந்த சண்டையில இந்த கத்தி மனையில் யார் ஒருத்தர் வெற்றி பெறுகிறாரோ அவங்களே இந்த நாட்டை ஆளட்டும் போ. அவங்களே இந்த நாட்டை ஆளட்டும், இந்த நாட்டை ஆளட்டும் அப்படி என்று யார் எங்க மாமா உரைத்தார். ஆனா இந்த நாட்டுக்கு நீ பேரரசன், எத்தனை நாள் சண்டைடா துரியோதனை கேட்டார். எத்தனை நாள் சண்டை வைக்க சொல்றா துரியோதனா அப்படி என் மாமா கோபாலன் கேட்டார். அதுக்கு துரியோதனன் உரைக்கின்றார், ஏ கண்ணா அந்த ராஜாக்களுக்கு சும்மா 10 நாள் சண்டை போதும். அந்த ராஜாக்களுக்கு அந்த ராஜாக்களை ஒழிக்க 10 நாள் போதும், 10 நாள் சண்டை போதும் அப்படின்னு துரியோதனன் பேரரசன் உரைத்தார். பேரரசன் துரியோதனன் உரைத்தார். அப்ப ஜகுனி உரைக்கின்றான். ஜகுனி அந்த துரியோதனுக்கு மாமன். ஆமா ஜகுனி என்னன்றான், ராஜாக்கள் கொள்வதற்கு 10 நாளா, சும்மா 8 நாள் இருந்தா போதும். மரிமாவள உனக்கு என்ன மூலகுதா அறிவுக்குதாடா, அவங்க ஏன்னா 10 நாள் வைக்கிறேன், 8 நாள் போதுன்னு ஜகுனி 8 நாள் இருந்தா போதும் அப்படின்னு ஜகுனி உரைத்தார். ஜகுனி உரைத்தவனே என் மாமா கோபாலக்கண்ணன், என்னுடைய மாமா கோபாலக்கண்ணன் அவர் என்ன தெரியுமா உரைத்தார், துரியோதன பேரரசன் நாட்டுக்கு ஒரு பேரரசன் 10 நாள் சொன்னான். ஜகுனி ஒரு வயதில் பெரியவர், அவர் 8 நாள் சொன்னார். அவர் வார்த்தை தள்ளக்கூடாது. அதனால 10 8 18 18 18 நாள் சண்டை. ஓஹோ நாட்டுக்கு பேரரசு மன்னன் துரியோதனன் சொன்னது 10 நாள், சாண்டாடி கூடிய ஜகுனி சொன்னது 8 நாள். 8 நாள் அந்த 10 8 சத்தா 18 நாள் சண்டை. அது இருக்க 10 8 18 நாள் சண்டை சண்டை ஏற்படுத்தினோம். ஏற்படுத்தி முதல் நாள் சண்டையிலே எங்களுக்கு தோல்வி. முதல் நாள் சண்டையில உங்களுக்கு தோல்வி. அது யார்? வில்லாளன் மகன் சுவேதனன். வில்லாளன் மகன் சுவேதனனுக்கு சேனாதிபதி பட்டம். ஆமா அந்த முதல் நாள்ல அத பாருடைய பாட்டன் பீஷ்மாச்சாரி சூச்சினார். சுவேதனும் புத்திர குமாரனும் 2 பேரும் மாண்டார்கள். ஒரே குடும்பத்துல 2 பேரும் செத்தோம் முதல் நாள் சண்டையிலே. தோல்வி. ஆனா அந்த முதல் நாள் சண்டையிலே 4 கோடி சேனை மாண்டது. ஒரே நாள் சண்டையில 4 கோடி சேனை மாண்டது. அப்பா என்ன பண்ண 4 கோடி சேனை தங்களே கம்மிரு எங்களுக்கு தோல்வி. ஆனால் முதல் நாள் சண்டையில் எங்களுக்கு தோல்வியா? ஆனா 8ஆம் நாள் சண்டையில் இந்த அர்ஜுனனுக்கு நாயக்கண்ணிக்கு பிறந்த நல்ல அரவபாலன் மாண்டான். எப்பேற்பட்ட பிள்ளை. முதல் நாள் சண்டை தோல்வி. ஆனா 8ஆம் நாள் சண்டையில இவருக்கும் அர்ஜுன மகாராஜனுக்கும் நாயக்கண்ணிக்கு பிறந்த அரவபாலன் எப்பேற்பட்ட புள்ள. அரவபாலன் 8ஆம் நாள் சண்டையில மடிந்தான். 10ஆம் நாள் சண்டையில் பாட்டன் பாராமல் அதப்பா தர்ப்பசனத்தில் சாட்சி 10ஆம் நாள் சண்டையில என்னுடைய பாட்டன் பீஷ்மாச்சாரிய மடித்தேன். அதே 13ஆம் நாள் சண்டையில் இந்த அர்ஜுனனுக்கு சுபத்திரிக்கு பிறந்த வீரவாள் அபிமன்யு மாண்டான். சண்டையில அதே 14 சண்டையில சுபத்திரைக்கு பிறந்த அபிமன்னன் மாண்டான். அது எப்படி? அதப்பா கொன்ற மலை வைத்து சரகுடம் வளைத்து விட்டார்கள். அபிமன்னன் சரகுடம் வளைத்து விட்டார்கள். அப்ப பார்த்தாரு எங்க அண்ணன் என்ன தெரியுமா செய்தார்? என் அண்ணன் பீமன் மகனே தம்பி பெற்ற மாணிக்கமே அபிமன்னா அதப்பா தல்லியன் ஜெயித்தவன் துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் சகுனி அத்தனை பேரும் உன்னை சுத்தி சரகுடம் வளைத்து விட்டார்கள். உன்னை கொல்ல வேண்டும் என்று உன்னை சரகுடம் வளைத்து விட்டார்கள். உன்னால சண்டை செய்ய முடியாது. உன்னால அவங்களை ஜெயிக்க முடியாது. அதனால உன் சண்டையில நான் பங்கு கொள்ளலாமா? நான் சண்டையில பங்கு கொள்ளட்டுமா என்று என் அண்ணன் பீமாச்சி உரைத்தான். அதுக்கு என்னுடைய மகள் உரைத்தான். அபிமன் என்ன சொல்றான்? பெரியப்பா எனக்கு 2 பொண்டாட்டி. கண்ணல் மகள் சுந்தரி ஒன்று. வில்லாட மகள் ருத்தரி 2 பொண்டாட்டில நீ எதனா ஒரு பொண்டாட்டி கேளு. ஒரு பொண்டாட்டி நான் அனுப்புறேன். 2 பொண்டாட்டி எதனா ஒரு பொண்டாட்டி கேளு, நான் உனக்கு தரேன். ஆனா என் சண்டையில மட்டும் பங்கு கொள்ள விட மாட்டேன். அருமையான புள்ளடா. அருமையான சத்திரம் இல்ல.
சண்டையில மட்டும் பங்கு கொள்ள விட மாட்டேன். தம்பி மகனே உன்னை சுத்தி வளைச்சிட்டாங்க. உன் சண்டையில பங்கு எடுத்துக்குமா கேட்டாரு அவங்க பெரியப்பா. அது அபிமானம் சொன்னா எனக்கு 2 பொண்டாட்டி, கண்ணன் மகன் சுந்தரி, விளையாட மகன் ருத்திரி, 2 பேர் என்ன உனக்கு கேளு, நான் தருகிறேன். ஆனா என் சண்டையில மட்டும் பங்கு கேட்காது, நான் பங்கு கொள்ள விட மாட்டேன் அப்படின்னு அபிமானம் சொல்லிவிட்டான். பார்த்தான் கால் வேற கரை வேற துண்டு துண்டாக செய்துவிட்டான். என் மகன் அபிமானம் மடிந்து விட்டான் 13ஆம் சண்டையில். அதே 14ஆம் சண்டையில் இரவு சண்டையில் பீமனுக்கும் கமலக்கண்ணிக்கு பிறந்த மாயாஜாவும் தெரிந்த கடோர் கஜன் சும்மா துரியோதன சேனைகளை சும்மா தவிடுபடி ஆக்கின்றான். 14ஆம் சண்டையில சும்மா துரியோதன சேனையை தவிடுபடி ஆக்கின்றான். கடோர் கஜன் தவிடுபடி ஆக்கின்றான். மாயாஜாவும் தெரிந்து கொண்டவன் தவிடுபடி ஆக்கின்றான். அப்ப பார்த்தான் துரியோதனன் கர்ணனிடம் போய், அண்ணா அத பாரு பீமனுக்கு கமலக்கண்ணிக்கு பிறந்த கடோர் கஜன் இந்த துரியோதன சேனையை போல அழிக்கின்றானே, தவிடுபடி ஆக்குறானே, அவனை நீ வந்து காப்பாத்துங்க, அவன் நீங்க மடிங்க அப்படின்னு துரியோதனன் ஓடி வந்து கர்ணனிடம் சொல்ல, கர்ணன் பார்த்தான், எடுத்து ஒரு வேலாயத்தை விட்டானே கடோர் கஜன் மார்புல போய் பாய்ந்தது. ஆமா, அந்த ஆகாயத்திலிருந்து கடோர் கஜன் உருண்டு பிறண்டு வருகிறான். அப்ப எங்க அண்ணன் சொன்னார் பீமாச்சி சொன்னார், மகனே கடோர் கஜா ராஜாக்கள் படப்பக்கம் சாய வேண்டாம், ராஜாக்கள் படப்பக்கம் துரியோதன மேல போய்விடான், துரியோதன படையில அப்படி சாயிடா அப்படின்னு எங்க அண்ணன் உரைத்தான். என் அண்ணன் உரைத்தவனே கடோர் கஜா இந்த இடத்துல ஒரு அக்குழி சேனை மாண்டது. எப்படி சொன்னாரு மார்பிள சாய்ந்தது அப்படி ஆகாயத்துல கீழே உருண்டு பேண்டு வரும்போது அப்ப பீமன் சொன்னாரு, என் மகனே கடோர் கஜா நம்ம பாண்டவர் பக்கம் துரியோதன படையில அவன் வீந்த பக்கம் உடனே வீந்த இடத்துல ஒரு அக்குரணி சேனை மாண்டது. பார்த்தான். அதே 17ஆம் நாள் சண்டையில் அண்ணன் தெரியாமல் கர்ணனை மடித்தேன். அதே 17ஆம் நாள் சண்டையில காலையில ஆமா யார் பீமாச்சிக்கு துர்ச்சாதனுக்கு சரியான சண்டை. பார்த்தா துர்ச்சாதன் அண்ணன் பார்த்தா, அட படுபாவி, அட சண்டாளா, என்னுடைய மனைவி பத்திரி பாஞ்சாலிய 60ஆம் படி ஏத்தி மானப்பங்க செய்தியே, நான் உன்னை சும்மா விடுவனா? அன்னைக்கு நான் என்ன சபை உன்னுடைய ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் என் இரு ஜலத்தா இருந்த மாட்டேன் அப்படின்னு எங்க அண்ணன் சபதம் செய்தார். அந்த சபதப்படி அவன் வந்து அங்க மாட்டிக்கொண்டான். 17ஆம் சண்டையில் அந்த துர்ச்சோதனை பிடித்து அவனை அடித்து சும்மா தலையை ஒரு குத்து குத்தி சும்மா அப்படி எழுத்து உழுக்குனா புளியாமரத்து வந்து புளியாம்பாய் கொட்டினா எப்படி அப்படியே சும்மா சுத்தி எப்படி புளியாமரம் உளுர்தான் அப்படியே அதை போல சலதங்களை அப்படியே சபைக்கிட்டு வந்தான். சபையார்களே, வீரர்களே, இந்த இருதர படையில் துரியோதன படையிலும் பாண்டவர் படையிலும் இந்த இருதர படையில் எவன் ஒருத்தன் ரோமம் வச்சு கொண்டு இருக்கிறானோ, அவன் வந்து இவனை காப்பாத்தலாம் அப்படின்னு அண்ணன் உரைச்சார் பீமாச்சி. அந்த நேரத்துல சும்மா அவன் கோபக்குரியா சொல்லுகிறான். ஆமா, அந்த இருதர படையில் யாரு இந்த ரோமம் இருக்கின்றதோ மீசரிக்கின்றதோ அவங்க வந்து இந்த ஆளை காப்பாத்தலாம், துர்ச்சாதனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இருதர படையன் நீ அப்ப இருதர படையனா என் முகத்துல மீசல்லையா அப்படின்னு நாங்க இருவரும் சண்டை போடுற நேரம் என் மாமா கோபாலக்கண்ணன் வந்து அட படுப்பாய் மொத்தத்துக்கு வீணா போடுமே, கஷ்டப்பட்டுன்னு நீங்க அச்சு மாஞ்சிட்ட கஷ்டப்பட்டேன் நேரத்துல ஏன்டா சாலை போட்டு ஓடுகிறீங்க ஒக்கால ஓய் சண்டை போட்டு. ஆமா, எங்க அண்ணனை சிறைச்சாலை அடைச்சு விட்டார். அதே 17ஆம் நாள் சண்டையில் அண்ணன் தெரியாமல் அது அப்ப கர்ணனை மடித்து விட்டு 18ஆம் நாள் சண்டையில் என்னுடைய அண்ணன் பீமாச்சி துரியோதனனை முறித்து பத்திரி பாஞ்சாலி கொந்தல முறித்து ஆமா இந்த நாட்டை அரசாட்சி செய்து 31 நாள் ஆகிறது. 31 தினம் ஆகிறது. எந்த குறைபாடும் இல்லை, எந்த குறையுமே கிடையாது. சந்தோஷமா இருக்கிறோம். அதனால இந்த தினம் என் அண்ணன் வரும்படி கட்டளை. அதனால் என்னுடைய மனைவி சுபத்திரை நாகக்கனி சுபத்திரை இருவரும் போயிட்டு யார் முதல்ல தெரியா சுபத்திரை பார் அடிவா வெள்ள மாட்டான்.
அடி நாடி நான் கட்டி கொண்டே